அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக முதல்வருமான ஜெயலலிதா இன்று மாலை தஞ்சாவூர் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள மாநகராட்சி மைதானத்தில் தஞ்சை, நாகை, திருவாரூர் ஆகிய 3 மாவட்டங்களைச் சேர்ந்த 18 தொகுதி அதிமுக மற்றும் அவர்கள் தோழமை கட்சிகளை சார்ந்த வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டும் மூலமாக தேர்தல் பிரச்சாரம் செய்யவிருக்கிறார். இதற்காக இந்த மாநகராட்சி மைதானத்தில் பிரம்மாண்டமான மேடை ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. அதில் அமைதி, வளம், வளர்ச்சி என்ற வார்த்தை பொறிக்கப்பட்டு இந்த மேடை என்பது 2 அடுக்காக அமைக்கப்பட்டிருக்கிறது. முதல் தளத்தில் அவர் ஜெயலலிதா அமரும் வகையும், அதற்கு அடுத்த தளத்தில் இந்த 18 வேட்பாளர்கள் ஒரே நேரத்தில் அமர்ந்து இங்கு பிரச்சாரம் பண்ணும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த பகுதி முழுவதுமே கட்டவுட்டுகள், ராட்சச பலூன்கள், அலங்கார வளைவுகள் என்று ஒரு பிரம்மாண்ட ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. மேலும் இங்கு வரும் நேரம் பக்தர்கள் மன்னிக்கவும், இங்கு வரும் தொண்டர்கள் மாலை நேரத்தில் மயக்கமடைந்து விடக்கூடாது என்பதற்காக இங்கு அனைவருக்கும் தேவையான அளவிற்கு குடிநீர் வசதி மற்றும் அவர்களுக்கு தொப்பிகள், மேலும் அவருக்கு தேவையான குடிநீர் பாக்கெட்டுகள், ரஸ்னா, மோர் போன்ற குளிர்பானங்களும் இங்கு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றன. இதற்காக தற்பொழுது இந்த பிரச்சாரத்திற்காக ஜெயலலிதா அவர்கள் இன்று மாலை 4 மணி அளவில் தனி விமானம் மூலம் சென்னையிலிருந்து திருச்சி விமான நிலையம் வருகிறார். திருச்சி விமான நிலையத்திலிருந்து அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் இங்கு இந்த மாநகராட்சி மைதானம் அருகே உள்ள சரபோஜி மன்னர் கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள ஹெலிபேடில் இறங்குகிறார். அங்கிருந்து மேடைக்கு வருகிறார். அதன் பிறகு பிரச்சாரத்தை முடித்த பிறகு தஞ்சையிலிருந்து சாலை வழியாக கார் மூலம் திருச்சி விமான நிலையம் செல்கிறார். அதன் பிறகு தனி விமானம் மூலம் சென்னை கிளம்பி செல்கிறார். ஒட்டி செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் பற்றி சொல்லுங்க விஜயகுமார். 3 மாவட்டங்களைச் சேர்ந்த தொண்டர்கள், பொதுமக்கள் இங்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதால் குறைந்தது ஒரு 50,000க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் இங்கு கொண்டு தரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக தஞ்சை, நாகை, திருவாரூர் மட்டுமல்லாது திருச்சி மத்திய மண்டலத்தைச் சேர்ந்த 8 மாவட்டங்களைச் சேர்ந்த போலீசார் 3000க்கும் மேற்பட்ட போலீசார் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்த வருகின்றனர். மேலும் இந்த பகுதியில் தொண்டர்களுக்கு தேவையான மருத்துவ வசதிகளுக்கும் உண்டான உரிய வசதிகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அசம்பாவித சம்பவங்களை தடுக்கும் வகையில் ஆம்புலன்ஸ் வசதியும், தனியார் ஆம்புலன்ஸ் வசதியும் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக கட்சி நிர்வாகிகள் தெரிவிக்கின்றன. இந்த பகுதி முழுவதுமே கட்சி கொடிகள், தோரணங்கள், வரவேற்பு வளைவுகள் என்று இந்த தஞ்சை மாநகரமே விழாக்கோலம் கொண்டிருக்கிறது.